வெல்கம் டு டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. அப்போ தான் நம்ம போடக்கூட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம எங்கே போயின்னு இருக்கோன்னா ஏலகிரி போயின்னு இருக்கிறோம். நம்ம டீம் இப்போ தான் வந்தாங்க சென்னையிலேருந்து. அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். விழுந்துட்டுங்க, நம்ம ரைடரோட மொபைல் கீழே விழுந்துட்டுங்க. ஏத்துட்டீங்களா? ஏத்துட்டீங்களாண்ணா? எனக்கு முன்னாடி விடும். மொபைல் எடுத்தாச்சிங்க. எப்படி விழுந்ததுன்னா மொபைல் ஹோல்டர் தான் யாருக்கு தெரியுது இல்லைங்க, ஹோல்டர். அந்த ஹோல்டரில் வச்சுட்டு டைட் பண்ண விட்டுட்டுக்கிறாரு. அந்த ஒயிட் கலரில் கோடு பெயிண்ட் மாதிரி அடிச்சிட்டாங்க ரோட்டில். இந்தமாரி இதில் ஏறின உடனே வைப்ரேஷனில் கீழே விழுந்துட்டாங்க. ஏலகிரி மலையோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள். மலை அடிவாரத்தை பாருங்கள், எப்படி அழகாக தெரியுது பாருங்கள். சூப்பராக இருக்குது. வந்துட்டுங்க, மலை ஏறுறது டேர்னிங்க. மலை ஏறுறோம். இப்போ பாருங்கள், டேர்னிங் பாருங்கள், எவ்வளோ லெஃப்ட்டு நல்லா வளையுது பாருங்கள். கொஞ்சம் ரைடர்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கிறாங்க.
நம்ம ரைடர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய டேர்னிங் இருக்குது, அதனால் ஆப்போசிட்டில் வண்டி வருது போகுது, அதனால நிற்கிறாங்க. அது பெரிய டேர்னிங் போகுது, நீங்களே பாருங்கள். நம்மளுக்கு எதிர்க்க போகிற ரைடர்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதைப்படி நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். இல்லைனாக்கா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம காட்டினாங்க பாருங்கள், ரைட்டில் வண்டி வருது, நம்ம லெஃப்ட்டு போக சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லுவாங்க, அந்த மாதிரி எப்படி வண்டி ஓட்டணும், இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுப்பாங்க, ஃபஸ்ட் ஆள் எப்படி கொடுக்குறாங்களோ அது நம்ம பின்னாடி வரைக்கும் நம்ம லாஸ்ட்டு ரைடர்ஸ் வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம ரைடை வந்து சேஃபாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம வந்துட்டோங்க, ஏலகிரி வந்துட்டோம். ஏலகிரியில் மலையை மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும், அந்த செக் போஸ்ட்டை தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் தான் நம்ம ரூம்ஸ் இருக்குது. இங்கே செக்கிங் இருக்குது, நீங்களே பாருங்கள். கொஞ்சம் வரவங்க எல்லாமே சேஃப்டாக வண்டிக்கு இன்சூரன்ஸு, உங்களுக்கு வண்டி புக்கு, உங்களுக்கு லைசன்ஸு எல்லாமே இருக்கணும். நம்ம இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எல்லாமே கொஞ்சம் தைரியமாக வரலாம், உங்களுக்கும் சேஃபாக இருக்கும். பார்த்தீங்களாங்க, செக் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களாங்க. நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கணும். நம்ம அந்த கார் நிற்குது இப்போ லெஃப்ட் சைடில், அதை இன்னும் கொஞ்சம் தாண்டி போனால் லெஃப்ட் சைடில் இருக்கும் நம்மளுக்கு ரூம்ஸ் உள்ளே இருக்கும். அங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ளே போகணும். எல்லாம் நின்று தான் போவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள். ரூம்ஸ் போகிற வரைக்கும் 200 மினிட்ஸ் இருக்குது ரூமு. அது போகிற வரைக்கும் கொஞ்சம் ஆஃப் லோடிங் தான், ரோடு சரியில்லை. நீங்கள் பாருங்கள், இந்த ரோடு தான் கடைசி வரைக்கும் இருக்குது, ரூம்ஸ் வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் ஆஃப் லோடிங் கரெக்டாக இருக்கும், ஆஃப் லோடிங் மாதிரி இருக்கும்.
நம்ம ரெசார்ட் வந்துட்டோங்க, மெகா ரெசார்ட். நம்ம வண்டி பார்க்கிங் பண்ண போகிறோம். வந்தாச்சுங்க. இப்போ பைக் பார்க் பண்ணுறதுக்குன்னு ரூம் ரெசார்ட்டை தாண்டி ரைட் சைடில் நம்மளுக்கு பார்க்கிங் இருக்குது. நம்மளுக்கு பார்க்கிங் என்ன ஒன்று, மழையிலையும் வெயிலும் தாங்க வண்டி நிற்கும் நம்ம எங்கே போனாலும். நம்மளுக்கு அதேமாதிரி தனியாக பார்க்கிங்கு ஒரு செட்டு போட்டு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மழையிலையும் வெயிலையும் வண்டி விடக்கூடாது. நம்ம டிரைவிங் பண்ண பார்த்து மழையில் இருக்கலாம். சும்மா வண்டி நிற்க பார்த்து வெயிலில் நிற்கக்கூடாது, மழையில் நிற்கக்கூடாது. வண்டி ரெஸ்ட்டு போடும். அதேமாரி வெயிலில் நிற்க போது வண்டி கலர் ஃபேட் ஆகும். அப்புறம் டயரில் ப்ரெஷருக்கு ஏர் ப்ரெஷரு கம்மியாகும். இப்போ வண்டி ஸ்டாண்டு போட முடியலைங்க. சைடில் பள்ளமாக, ரைட் சைடில் பள்ளமாக இருக்குது, கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இடிக்குது, மோடாக இருக்குது, ஸ்டாண்ட் இடிக்குது. நம்ம ரெசார்ட்டை வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வந்த ரைடில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஒன்று நீங்களே பாருங்கள், ஹயாபுசா பாருங்கள். 1300 cc இந்த பைக், 25 lakhs வரும். எல்லாருமே வந்தாச்சு பாருங்கள். ரைடர்ஸ் எல்லாம் வண்டியெல்லாம் வண்டி நிறுத்திட்டு எல்லாத்தையும் வண்டியிலேருந்து எல்லாமே பேக்கெல்லாம் எடுக்கிறாங்க, ஹாய் சொல்கிறாங்க. எல்லாம் வந்தாச்சு. இன்னும் 2-3 பேர் வரணும் போகுது, அதான் வெயிட் பண்ணியிருக்காங்க. எங்க ஏலக்கிரி வந்துட்டாங்க. பாருங்க அந்த மாதிரி ரூமு இரு, நான் சொல்கிறேன். எடு டிவிலாம் வர இருக்குது. நான் சொல்கிறேன். ரூமு ஓகே தான், செகண்ட் ஃப்ளோர் சூப்பராக இருக்கும். மேலுமே அந்த வியூ நல்லா இருந்துச்சு. பின்னாடி அது மழை சூப்பராக இருந்துச்சுல்ல. ஆமாம், பின்னாடி மழை சூப்பராக இருந்துச்சு. ரூம் ஓகே தான், செகண்ட் ஃப்ளோர் சூப்பராக இருக்கான். கீழே போட்டு மெகா ரெஸ்டாரண்ட்டோட போட்டு வந்து ரூமுக்கு போகலாம். எல்லாமே பக்கா வந்து வியூஸை பார்த்துட்டு மேலே பாருங்க. ஹயாபுசாவோட ஓனர். நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறோம். ரெண்டு ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, ஏசி போடாமலே ஜில்லுன்னு இருக்குது, டிவி இருக்குது, 2 பெட்டு. இல்லை பெட்டு நல்லா குஷனிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ லக்கேஜ் படிக்க முடியாது சார். இந்த இடத்துல வந்து 1 2 3 6 பேர் தூங்குற மாதிரி பெட் இருக்குது. எல்லாமே 2 ஃபேனு, ஒரு ஏசி, டிவி, அது எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரூம் எப்படி ப்ரோ இருக்குது? சூப்பராக இருக்குதா? சூப்பர். உங்களுக்கு ப்ரோ கமெண்ட் பாரு. ஏலகிரியில் பேர்ட்ஸ் பார்க்கு வந்துக்கிறோம். ஆமாம்
இதுக்குள்ள நம்ம போக போகிறோம். வண்டியில் அதை பார்க் பண்ணிக்கிது. அங்கே இன்னும் ஒரு வண்டி ஒன்று இருக்குது, நல்லா பாருங்கள். அது என்ன வண்டின்னு பாருங்கள். அண்ணா டிடிஏ பாசன் வரல, அது டிடிஏ பாசன் கிடையாது. ஆனால் சீஸ் பண்ணிட்டாங்க. வண்டி இப்போ தான் எடுத்துருக்காங்க. உள்ளே போகிறாங்க. வெல்கம். உள்ள பார்த்து வடிவாய் வெல்கம் போட்டு லைட்டிங் இதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சூப்பராக கலர் கலராக இருக்குதுங்க மீன். மீனே காணாதா? உள்ள ஒரு கரடி இருக்குது. கலர் கலராக இந்த மாதிரிலாம் பண்ணாத தலை. அரே பாய், டேய் ஒரு வீடியோக்காக ஹலோ எலி மாதிரி இதுங்க, பேர் என்னன்னு தெரியல. போட்டோ எடுத்தியா? ஹாய். லைட்டில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். கிக்கி தாவ மாட்டேன், இல்லைன்னா கையை கச்சிடுவேன். இதுதான் ரொம்ப ஆனால் பூரி விடுற யார் இது என்ன கோழி இது? இவரு வருவார் தெரியுமா? யாரு? அர்னால்டு. அப்படி வருது, டம்மு 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 டம்முன்னு வருது ஸ்லோ மோஷன்லயே. ஃபோட்டோ நல்லா கிடைக்கவே இல்லைண்ணே. சரி, அது ஏதோ விளையாடும்ல, காட்டு போனையா? இன்னும் சார்வி கிட்ட போயிடாத, அது அச்சுக்கிட்டே தான் வரும் பாரு. அதுக்கு அது விளையாட வேணும். அது விளையாடுறதுக்கு அது வேணும் இப்போ, அதனால எப்படி நீ வாங்குவ? அது வாங்கிட்டுனா நீ வாங்க முடியாது. அதுக்கு இல்ல, அது எப்படி வாங்க பிடிக்கும்? அது பிடிச்சிரும், பிடிக்கும் வாயில கையில வச்சுக்கும். அப்ப அது வாயில வை. ஏய்
அதுதான் வரல மறுபடியும் என்ன கேட்டா ஒட்டக பால்ல டீ போடணும். இது கூடயா போகுதுண்ணே. நான் சைடில் நிற்கிறேன். அங்கே போய் இப்போ நில்லுங்க. இப்போ நில்லுங்க. ஒட்டபத்திரம் 3, 2, 1. Once more. 3, 2, 1.